ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகையான விநாயகர் சதுர்த்தியை பற்றியும் அந்த நாளில் செய்கிற பூஜை முறையும் அதை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பலன்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி நாள் தான் நாம் விநாயகர் அவதரித்த நாள்னு சொல்கிறோம். எந்த காரியத்தை தொடங்கும் போதும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் தொடங்கணும். அப்பதான் நாம எடுத்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் வெற்றி அடையும். இவ்வளவு சிறப்பு இருக்கிற விநாயகருக்கு அவர் அவதரித்த நாள்ல பூஜை செஞ்சு வழிபட்டா அனைத்து தடைகளும் நீங்கி பல நன்மைகள் கிடைக்கும். இப்ப பூஜை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க முதல்ல உங்க வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறையில வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போட்டு சுத்தியும் காவி தடவி மாயில தோரணம் கட்டி வைங்க. பூஜை அறையில மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு குத்து விளக்கு ஏத்தி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு மனையில களிமண்ணால செஞ்ச விநாயகரை வாங்கி நல்ல நேரமா பார்த்து வீட்டுக்கு கொண்டு வாங்க. விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலை போட்டு அருகம்புல்லு வச்சு அலங்காரம் பண்ணுங்க. நெய்வேத்தியத்துக்கு கருப்பு சுண்டல், பூரண கொலக்கட்டை, எள்ளு கொலக்கட்டை, எள்ளு உருண்டை, மோதகம், பாசிப்பருப்பு பாயாசம், அவல், பொரி, கடலை, பழங்கள் இதை எல்லாத்தையும் வச்சு படைக்கலாம். இதுல எல்லாத்தையும் வைக்க முடியலனாலும் உங்களால முடிஞ்சதை வச்சு பூஜை செய்யலாம். பூஜை செய்யும் போது விநாயகர் அகவல், விநாயகர் போற்றி இது போல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களோ பாடல்களோ சொல்லி பூஜை செய்யலாம். தெரியாதவங்க ஓம் கணபதையே நமக இதை 108 முறை சொல்லியும் பூஜை செய்யலாம். இப்படி பூஜை செய்யறதால உங்க குடும்பத்துல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நிலைச்சி இருக்கும். அதோட நமக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை பத்தி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் சொன்ன மாதிரி கடைபிடிச்சு செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏற்படுற தடைகள் நீங்கும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும், தொழில்ல படிப்படியா முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், உங்க குழந்தைகளுக்கு நல்ல அறிவும் கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும், உங்க குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் நிலைச்சி இருக்கும். விநாயகர் எப்போதும் உங்க குடும்பத்துக்கு துணையா இருப்பார். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.